பாலியல் வன்முறைக்கெல்லாம் இவர் பெண் படை வச்சிருக்கோம், வீடு கொண்டு எழுந்து பண்ணுவாங்க அப்படின்றான். அதெல்லாம் அப்போ ஸ்டாலின் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார், என் நெஞ்சம் பதவதைக்கிறது இந்த விஷயத்தை கேட்டாலே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் நடந்து போக அவர் ஆன்சரே பண்ணுறார். இப்போ அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நடக்கிறத பார்த்து மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறத பார்த்தாலும் இன்னும் சரியாக பெயரளவில் தான் இவங்க பண்ணுற மாதிரி தோன்றது. அவங்க ஏற்கனவே இருந்தவங்களா கூட இருக்கலாம், ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. பட்டியலினத்தவர்களுக்கு மொத்தம் 8 அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லை, விளம்பரத்துக்கு இது வைக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க பட்டியலுக்கு. மோடி கவர்மெண்ட்டு 10 பேர் இருக்காங்க. 8 பேர் கொடுத்ததுனால மட்டும் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும்ன்றது தெரியல. அதேமாதிரி பிராமியனுக்கு அறநிலை கொடுத்தா வீரமணி சொல்கிறார், பிராமியனுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்படி பார்த்தாக்க அறநிலைத்துறைக்கு பிராமியன் கொடுக்குறான்னு அவங்க சொல்கிறதெல்லாம் இவர் திருப்பி 2 நாளில் எதிர்ப்புக்கு பயந்து அவரை மாற்றினாலும் மாற்றிட்டு வரோன்றது இது. இளைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் பகுத்தாய்வாளரான கற்ப கணேசர் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்த உடனே பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். அதாவது சிங்கப்பெண் படைகளை ரெடி பண்ணிட்டோம், அந்த மாதிரி விஷயங்கள். பட் இருந்தாலுமே சூலூரில் நடந்த விஷயம் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்லை, இவங்களுக்கு இனிஷியல் டைம் கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னா கூட இந்த போலீஸ் இந்த பாலியல் வன்முறைக்கெல்லாம் இவர் சிங்கப்பெண் படை வச்சுருக்கோம், வீடு கொண்டு எழுந்து பண்ணுவாங்க அப்படின்றான். அதெல்லாம் பெயரளவில் தான் இருக்கும்னு நினைக்க தோன்றது. ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் இவர் பதவி ஏற்கிற நேரத்துலேயே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்த ஒரு சிறுமிக்கு. அப்போ ஸ்டாலின் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார், என் நெஞ்சம் பதவதைக்கிறது இந்த விஷயத்தை கேட்டாலே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் நடந்து போக அவர் ஆன்சரே பண்ணுறார். இப்போ பண்ணான்னா கூட நெஞ்சமே பதவதைக்கிறதுன்றாங்க. அப்போ இவர் அதுக்கப்புறம் தான் இவர் சிங்கப்பெண் படை ஒன்று இருக்கும், அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நடக்கிறத பார்த்து மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறத பார்த்தாலும் இன்னும் சரியாக பெயரளவில் தான் இவங்க பண்ணுற மாதிரி தோன்றது எல்லாமே. நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க விஷயம் அல்ல. இவங்க அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மக்கள் கொந்தளிச்சு தான் இருக்காங்க. இது திமுகவோட ஆட்சியோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்குது. அதே அதான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தா. ஸோ நிச்சயமாக இப்போ போக போக தான் தெரியும் சிங்கப்பெண் படையோ இதுவோ எப்படி அவர் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இல்லை சார், அந்த குழந்தை காணாமல் போன உடனே அவங்க உறவினர்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அப்படின்னா இதை உங்கள் வீட்டுக்கு குழந்தை காணாமல் போயிருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு மத்தனமாக இருந்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுதே சார். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே அந்த அளவுக்கு செயல்படலையா என்ன? ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு முந்தியை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக ஓரளவுக்கு முந்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லாமல் ஏதோ என்கொயரி நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது மொத்தமாக பண்ண முடியலன்னா கூட அவங்களோட இன்டென்ஷனாவது இருக்கானாவது. பெண்ணு காணாமல் போயிட்டான்னோன்னா முனைஞ்சு நின்று கண்டுபிடிச்சோ சரளமாக தான் மீட்டிருக்காங்க. முனைஞ்சு நின்று பண்ணதோட எஃபெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஸோ அதில் தான் இங்கே திருப்பி இவங்க சரியாக செயல்படுறாங்களா இல்லையான்ற டவுட் வருது. ஒவ்வொரு விஷயமும் விஜய் அளவுக்கு ரீச் ஆகுதான்றதே டவுட்டாக இருக்குது. முந்தி ஸ்டாலினுக்கும் அதே மாதிரி தான். இவர் சிங்கிள் பவர் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டாலினுக்கு மல்டிபிள் பவர் சென்டர் இருந்ததுனால அவருக்கு ரீச் ஆகலைன்னு சொல்லலாம். இவர் ஒரே பவர் சென்டர் அப்படின்னார். இவருக்கும் கிட்டத்தட்ட அது அவருக்கு ரீச் ஆகலையோ என்னவோ தெரியல. ஸோ அதனால் அதோட டிஎம்கேவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இது இருக்குமோன்னு தோன்றுறது. அதை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை சார், இந்த 10 நாட்கள்லேயே முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க முடியுது. என்னென்னா, ஒரு பக்கம் கரண்ட் கட்டு இல்லைன்னு நிறைய பக்கம் சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் போலீஸோட அத்துமீறல்கள் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா போலீஸுக்காரங்க அடிக்கிறத பார்க்க முடியுது, ஷூட் பண்ணுற சில விஷயங்களில் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அதேமாதிரி நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் ஆனவங்களை பிடிச்சி அடிச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது அது விஜய் அவர்களுக்கு தான் சார் கெட்ட பேராக போய் முடியும். அது ஆமாம், விஜய் அவருக்கு தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட போலீஸ் அந்தந்த விஷயத்தில் இவங்க ஐபிஎஸ் எல்லாம் மாற்றின்னு வராங்க. இப்போ தான் அவங்க ஏற்கனவே இருந்தவங்களா கூட இருக்கலாம், ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. அதை இவர் ஸ்டெபிலைஸாக இவர் எடுத்து உடனே ஆக்ஷன் எடுத்தாரான்னு தான் தெரியணும். ஏன்னா முதல் 1 வாரம் 10 நாள் தான் ஆறுது அப்படின்றது கிரேஸ் பீரியடில் இவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆகாமே தவிர அதை அவர் எப்படி பண்ண போகிறான்றதும் தெரியல. அவர் ஸ்டெபன் ஆக்ஷன் எடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். பட் இப்போ வர விஷயங்களெல்லாம் கேள்விப்படும்போது அது மாதிரி பண்ணுறாரான்றது தெரியல. ஸோ அது நிச்சயமாக கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஓகே சார். அடுத்தது இப்போ பட்டியலினத்தவர்களுக்கு மொத்தம் 8 அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இது நீங்கள் எப்படியும் வரலாற்றில் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுமா என்னது? இல்லை, விளம்பரத்துக்கு இது வைக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க பட்டியலில். இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மோடி கவர்மெண்ட்டில் 10 பேர் இருக்காங்க. அதனால் அதே மாதிரி இவங்க யங்கஸ்ட்டு 27 வயசில் ஒருத்தர் கொடுத்தேன்னா, யங்கஸ்ட்டு சுஷ்மா ஸ்வராஜே அங்கே இருந்திருக்காங்க, 25 வயசுலேயே இருந்திருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக ஒரு விளம்பரத்துக்கு இல்லை ஒரு பேசும் பொருளாக வைக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்களோன்னு தோன்றுறது. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட்டியலினத்தோட மினிஸ்ட்ரி 10 பேர் கொடுக்குறாங்கன்னா வரவேற்கத்தக்கது தான். 8 பேர் கொடுத்ததுனால மட்டும் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும்ன்றது இல்லை. அதேமாதிரி பிராமினுக்கு அறநிலை கொடுத்தா வீரமணி சொல்கிறார், பிராமினுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சே இல்லாமல் இவருக்கு பார்த்தோன்னாக்கா எல்லா செக்டாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றார். ஸோ அப்படி பார்த்தாக்க அறநிலையத்துறைக்கு பிராமின் கொடுக்குறாருன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் இவர் திருப்பி 2 நாளில் எதிர்ப்புக்கு பயந்துன்னு அவரை மாற்றிடுவாரோன்றது இது இருக்குது. ஸோ அவங்களோட பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் பார்க்கணும். இவங்களை பர்ஃபார்ம் பண்ண விடணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். ஒரு வருஷம் எம்எல்ஏ ஆனவனே டாக்டர் இல்லைன்னா கூட மருத்துவர் பிரிவுன்னு கோட்டை போட்டு ஆய்வு பண்ணாங்க. ஓவர் என்தூசியாஸ்டிக்கில் எல்லாருமே ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா எம்எல்ஏமே ஒவ்வொரு திகிதிலையும் பார்த்தோம். ஒரு கோவையில் பார்க்குறோம், கவுண்டபாளையத்தில் வந்து அவங்க அந்த கனிமொழி சந்தோஷ் நினைக்கிறேன், அவங்க ஆட்சிக்கே வந்துட்ட மாதிரியும் அவங்களோட ஹேண்ட்லிங் மெத்தட் பார்த்தோன்னா அவங்க சோஃபாவில் உட்காந்து அரசு அதிகாரிகளெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து தோரணையை பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ வரும்போதே பெரிய தோரணையில் வந்தாங்க. ஸோ போக போக தான் தெரியும் அது எப்படி பண்ண போகிறாங்கன்றது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. எல்லாமே யங்ஸ்டர்ஸை கொடுக்கணும், நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் ஆல் பீப்புள் இருக்கான்றது தெரியல. ஏன்னா இவருக்கு அவங்களோட பேரோ எல்லாம் இனிமேல் தான் பரிச்சயமானோம். அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்டுன்றது ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நற்பணி மன்றத்தில் இருந்திருக்கலாம், அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கலாம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் கொடுத்துருக்கலாம். மீதி பேர் எல்லாமே நியூ டு த ஃபீல்டு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இனிமேல் தான் பார்க்கணும். அதுலேயே கூட இந்த முஸ்தாஃபாலாம் வரத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பித்தார். ஸோ ஒரு எம்எல்ஏவா. ஸோ இப்போ அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம தான் இனிமேல் எல்லாமே நம்ம தான்ன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்படியே ஓவர் நைட் மொத்த மக்களும் நம்மளை சேர்ந்து எடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம வச்சது தான் சட்டன்ற லெவலில் ஒரு இன்ஹிபிட்டட் லெவலில் இருக்காங்க, கண்டிஷன்ஸில் இருக்காங்க. பார்க்கணும் போக போதும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ எதிர்கட்சிக்கு ஒரு வெற்றிடம் இருக்குதா என்ன? ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து அதிமுக சொல்லவே தேவையில்லை, எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுமே அந்தளவுக்கு பெருசாக சும்மா ட்விட்டரில் போகிறதா அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பாஜக இருக்காங்களா இல்லையாங்களா தெரிகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அந்த எதிர்கட்சின்ற ஒரு விஷயம் வெற்றிடமாக இருக்கா என்ன? ஆமாம், இப்போ ஆசிட்டிஸ் வெற்றிடமாக இருக்குது. ஆசிட்டிஸ் இவங்க 2 பேரும் எதிர்கட்சியாக செயல்பட முடியல. இந்த பாலியல்வாதத்துக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவர் ட்வீட் போட்ட மாதிரி இனிமேல் அதெல்லாம் தான் பண்ண முடியுமே தவிர அவங்க நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் எதிர்கட்சியாக பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பண்ண முடியும். அதில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கார். அங்கே அவருக்கு அசம்பிளியில் அவர் கேட்கலன்னா கூட அண்ணாமலையோ இவங்களோ மறுபடியும் ஒரு V2ல் வந்து ஆரம்பித்தாதான் அது திருப்பி ஒரு நல்ல எதிர்கட்சின்றது வரும். அந்த எதிர்கட்சின்ற ஸ்பேஸ் இப்போ வேக்கண்டாக தான் இருக்குது, வேக்குவமாக தான் இருக்குது ஆக்சுவலி. இப்போ அண்ணாமலை வந்து அதை பூர்த்தி செய்வாரா? டெஃபினட்டாக அண்ணாமலை வந்தாலும் அது பூர்த்தி செய்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்னு ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். நான் சிறந்த எதிர்கட்சியாக நாங்கள் தான் எதிர்கட்சின்னு மக்களே சொல்கிற அளவுக்கு அவர் தான் எதிர்கட்சி. ADMK இருந்தால் கூட இவர் தான் எதிர்கட்சின்ற சொல்கிற அளவுக்கு பண்ணினார் அவர். மறுபடியும் அவர் வரணும், பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த பார்த்தோம்னா இப்போ கனிமொழி அவர்களோட கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. அது என்னன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றத வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு உற்று கவனிக்கக்கூடிய, அதாவது இது வந்து கரப்பாம்பூச்சி பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது, இது வந்து உற்று கவனிக்க, அதாவது இந்த இந்தியாவுக்கு ஏதோ சொல்ல வராங்க இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இந்த காக்ரோச்ன்றது இன்றைக்கி நாளடைவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. காக்ரோச் பார்ட்டின்னு அவங்க பேர் வச்சதே டீஸ்டெபிளைஸ் இந்தியா. இப்போ சிஜே வந்து ஒரு ரிமார்க் கொடுத்ததை வச்சுட்டு ஆக்சுவலி ப்ரீஃபாக சொல்லிடுது. சிஜே ஒரு ரிமார்க் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விங்ஸ், வேலை இல்லாதவங்க, லேசியாக இருக்கிறவங்க, ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சுட்டு லாயர்ஸ் அது மாதிரி வர்றவங்க வந்து சோஷியல் மீடியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பாப்புலரைஸ் ஆகணுன்றதுக்கோசரம் ஆன்டி சோஷியல் விதங்களில் என்கரேஜ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் போராடி ஃபேம் எடுக்கணுன்ட்டு பண்ணுறாங்க. அதை வந்து காக்ரோச் தன்மை இருக்குது. அது வந்து உண்மையிலேயே படிச்சுட்டு வர்றவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்க ஸ்பாயில் பண்ணுறது வந்து ஒரு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற ஒரு ஒட்டுண்ணி மாதிரியும் காக்ரோச் மாதிரியும் இருக்குன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தார். ஸோ அந்த நெரேட்டிவை செட் பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸையுமே ஒரு காக்ரோச்சுன்னு சொல்லிட்டார், கற்பாம்பூச்சின்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பில்டப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்தியன் யூத் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 35,000 பீப்புளுக்கு மேலே இருக்காங்க, 35 crores மேலே. அவங்க யாரும் அதில் பண்ண மாதிரி தெரியல. இந்த நெரேட்டிவ் செட் பண்ணது வந்து
அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் அபிஜித் தீப்கின்னு. ஸோ அவங்க தான் இந்த நேரட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணி சிஜேஏன்னு அதே டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட பார்ட்டி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரே கண்டிஷன் லேசியாக இருக்கணும், வேலையில் இருக்கக்கூடாது, அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும், பேக்லேயே ஏதோ ஒரு யுகத்தில் லாயர் ஆகணும். அந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் மட்டுமே பிக்கப் பண்ணுற மாதிரியே ஒரு சைட் வச்சுருக்காரு. அதில் நிறைய பேர் சேர்ந்து அது வந்து முதல்ல சட்டையராக கிண்டல் பண்ணுறதுக்காக வச்ச மாதிரி அந்த போரையில் வச்சுருக்கார். அதோடு இல்லாமல் அமெரிக்காவில் இருந்துட்டு அவர் வந்து இங்கே நடக்கிற விஷயங்களை எதுக்காக சொல்கிறான்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அதுக்கு இவ்வளோ பேர் ஒரு 5 நாளில் 2 மில்லியன் பீப்புள் ஹிட் பண்ணியிருக்கா அப்படின்றோம். நான் நினைக்கிறேன் அந்த ஹிட் பண்ணது வந்து காக்ரோச் அழிக்கிறதுக்கு ஹிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நிறைய ஹிட்ஸு எல்லாம் அதை அழிக்கணும்ட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஹிட் நிறைய ஹிட்டு போட்டாங்களோன்னு தோன்றது. நிச்சயமாக அது வந்து ஃபேப்ரிகேட்டட் ஒன்றுன்றது ப்ரூவ் ஆகிருக்கு. அது தவிர அதையும் பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணால் கூட திருப்பி வேறு ரூபத்தில் அது வந்துன்னு தான் இருக்குது. இது வந்து ஆரிஜின் வந்து அமெரிக்கா வந்து டு டீஸ்டபிளைஸ் இந்தியா அப்படின்ற பார்வையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து மோடி சர்க்கார் வந்து 10 வருஷத்தில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. இப்போ இந்த வளர்ச்சி இனிமேல் தாண்டிச்சுன்னா அவங்களால தடுக்க முடியாது. இந்த வளர்ச்சி அமெரிக்காவுக்கு ஆகாது. ஸோ அதை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு எவ்வரி ஆப்பர்ச்சுனிட்டியில் பண்ணுவாங்க. அதை தான் அந்த சோரஸ் ஓப்பன் சொசைட்டியில் ராகுல் காந்திக்கு அப்பப்போ அவர் ஃபாரின் போகும்போதெல்லாம் டீச்சிங் பண்ணி அவருக்கு அப்டேட் கொடுத்து ஒவ்வொருத்தரும் பார்லிமெண்ட் செஷன் ஓப்பன் பண்ணும்போது ரஃபேலை பற்றி பேசு, சிஏ பற்றி பேசு, வேரியஸ் டாபிக் பற்றி ஓட் ஷோர் அப்படின்றத பேசி எலெக்ஷனை பற்றி அப்படின்னாங்க, எஸ்ஐஆர் அதை பற்றி பேசினாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே மிசரபிளி ஃபைல்டு. ஸோ இந்தியாவில் அது எடுபடலை எதுவுமே. ஸோ சப்சிக்வெண்ட்லி எல்லாமே ப்ரூவ்டு. அது விடாமல் இன்னும் தொடர்ச்சியாக அவங்க அதுக்கு இன்னொரு நெரேட்டிவ் கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து இதோட முடிய போகிறது இல்லை. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜென்சி மக்களை தூண்டி விடுறதுக்கான எவ்வரி ஸ்டெப்பையும் அவங்க பண்ணுவாங்க. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெங்களாதேஷ்லேயும் நேபாள்லேயும் இலங்கையிலையும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது வரைக்கும் ஃபைல் ஆகிருக்கு. நிச்சயமாக பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பயங்கரமான ஒரு க்ரைசிஸில் இருக்கும். எக்கனாமிக் க்ரைசிஸ் எல்லாமே வரப்போகிறது அப்படின்ட்டு மோடி கூட இதுக்கு பயந்து தான் அவர் சொல்லிட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். 10 வருஷமாக நாம் சேமித்ததெல்லாம் எல்லாமே போயிடும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசல்லாம் விலை ஏறுறது ஒன்று, கேஸ் கிடைக்காமல் போகிறது ஒன்று. இது வந்து இப்போ கொஞ்ச நாளில் டெஃபினட்டாக ஒரு தட்டுப்பாடு வரும். அந்த தட்டுப்பாடு சமயத்தில் அதை பூதாகரமாக வளர்த்து ஜென்சியை அதில் போராட்டத்தில் ஈடுபட வச்சு இந்த சர்க்காரையே டீஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட எய்ம். ஸோ அதை தான் அவங்களோட பண்ணிகிட்டு இருக்காங்க அது விடாமல். ஸோ இது கவர்மெண்ட்டும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது ஃபேப்ரிகேட்டட் ஒன், இந்தியன் நேஷன்லேருந்து அவ்வளோ வரலை அப்படின்னாலும் பண்ணலாம். கனிமொழியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்தி கூட்டணியில் இருக்கும்போது எல்லாம் ட்ரை பண்ண மாதிரி பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸும் இந்தி டிஎம்கே இல்லைன்றதுனால தனியாக அவங்க குரல் எவ்வளோ தூரத்துக்கு எடுபடும் தெரியாது. ராகுல் காந்தியும் இதை ஹவு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ டூ தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஃபைலாக பண்ணியிருக்கார். பட் ஆனால் வி ஆர் இன் அ டேஞ்சர் சுச்சுவேஷன். இதை வந்து எனி டைம் இதை புதாகரமாக வெடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அவங்க எந்த ரூபத்துலையாவது இதை பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யங் இதெல்லாம் அதை கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க இது வரைக்கும். ஸோ அவங்க இந்த ப்ரொட்டஸ்டே பண்ணல. இது அந்த சிஜே கமெண்ட்டை பற்றி அவங்க தேர் நாட் பாதர். அபிஷேக் தீப்தின்றவன் ஏற்கனவே அவரோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஏஏபிக்கு அவர் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்பராக இருந்திருக்கார். ஸோ அவங்க தே வாண்டட் டு கம் டு த பவர். அதை ஒரே விஷயம் இது மோடி சர்க்காரை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கர்ப்பாம்பூச்சியோட சரித்திரம். இது கர்ப்பாம்பூச்சி இருக்குமா இல்லை கர்ப்பாம்பூச்சின்றது என்ன சாக்கடையில் தான் இருக்க போடுது. அரசியல்ன்றது ஒரு சாக்கடையில் தான் அது இருக்குது அப்படின்னு எடுத்துட்டான். பட் அது நிறைய இருக்கிறதும் டேஞ்சர் தான். அதுவும் முளையிலேயே கல்லணும். ஸோ நம்ம நாட்டில் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிச்ச நாட்டிலலாம் ஒரே அட்டம்ப்டில் பெங்களாதேஷ் நேபாளெலாம் ஏதோ ரூபத்தில் கொண்டு போய் அதை ஆட்சியை கவுத்துட்டாங்க. ஸோ கவுத்த உடனே அவங்களோட எய்ம் அவ்வளோதான். கவுத்த உடனே அது டீசபிள். இன்றைக்கும் நேபாள் பெங்களாதேஷ்லாம் அதுலேருந்து வெளியிலே வர முடியல. அந்த எக்கனாமிக் க்ரைசிஸ்லேருந்து வெளியில் வர முடியல. இன்றைக்கி இந்தியா இது எல்லாத்தையும் தாண்டி டெவலப்டு ஸ்டேட்டாக ஒரு இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு இது ஒரு கண் உறுத்தலாக இருக்குது. அவங்க எல்லா விதமான செய்கையும் செய்வாங்க. அவங்க ஏற்கனவே ஈரானில் புலிவாலை பிடிச்சி அந்த வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் அட்டன் பண்ணி தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வரப்போகிற மாதங்கள்லாம் வந்து ஒரு கடுமையான பேசேஜில் நம்ம போவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலி அவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விதமான நெரேட்டிவ்க்கும் ரூமருக்கும் அவங்க அடிபணிஞ்சிடாமல் இருக்கணும்.
பட் இருந்தாலுமே இப்போ ஜஸ்ட் இது ஒரு ஆன்லைன் கேம்பெயின் தானே சார். இந்த ஆன்லைன் கேம்பெயினை பார்த்தே இந்த பிஜேபி ஆகட்டும் எல்லாருமே இந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்குன்னா அப்போ நீங்கள் ஸ்டெபிலைஸாக இல்லையா என்ன? இல்லை எல்லாருமே பயப்படுறதுன்றது இல்லை, இது வளர்ந்துருமோன்ற பயம்தான். ஒரே செகண்டில் அப்போ வளருது அப்படின்னா அப்போ மிஸ்டேக் இருக்குன்னு தானே சார் அர்த்தம். வளருது எப்படி வேணால் இன்ஸ்டாகிராமில் நம்ம மக்கள் தான் போடணுன்றது இல்லை. அவங்க அதோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 49% பாகிஸ்தான், கம்போடியா, ஈரான், அந்த துருக்கி, இவங்கலேருந்து அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாட் ஃபேப்ரிகேஷன். ஸோ எப்போ வேணால் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க 2 பில்லியன் அப்படின்னு. இந்தியன் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா <9%. அவங்க ஆல்ரெடி இந்த ஆன்டி இந்தியன் மூமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இதை ஆன்டி எஸ்டாப்ளிஷ் மூமெண்ட், இதை ஆன்டி நேஷனல் மூமெண்ட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அது நடக்காமல் இருக்கும். அப்போ அது இந்தியன்ஸே கிடையாதுல்ல சார். அப்போ ஏன் நம்ம பயப்படணும் ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்துடும் அப்படின்ட்டு? எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. இப்போ நேபாளில் வந்திருக்கு, பெங்களாதேஷில் வந்திருக்கு, ஸ்ரீலங்காவில் அதான் சார். இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் லெஸ் தென் 10%. இப்போ இந்தியன்ஸ் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதுதான் பேன் பண்ணிட்டாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தால் கூட எனி ஸ்பார்க் இக்னைட், ஏன்னா சின்ன இக்னைஷன் ஆகிடுச்சுன்னா கூட பெரிய ப்ராப்ளமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வராவிடாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த 10 இயர்ஸில் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட், இவங்களாம் அன்எம்ப்ளாய்டு ப்ராப்ளத்தை எடுக்கிறேன் அப்படின்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை எடுக்கிறவர் அந்த அபிஷேக் ஜீப்கே அவர் ஆல்ரெடி வேலையில் தான் இருக்கார், படிச்சுட்டு இருக்கார், வேலையிலையும் இருக்கார். ஸோ அவரோட உண்மையிலேயே அவரோட இதில் உண்மையிலேயே சஃபர் பண்ணுற ஒரு வேலையில்லா பட்டாதாரின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னா அது நல்ல எமோஷ்னலாகவும் இருக்கும், உண்மையாகவும் இருக்கும். இவங்க ஆரம்பிக்கிறதுலாம் நிச்சயமாக அது ஃபெயிலியராக தான் இருக்கும். இவங்க எடுக்கிற ஆக்ஷன்லாம் பயம்னு சொல்ல முடியாது. ரோட்டில் திருடன் போகிறோம், அவனை பிடிக்கிறான் அப்படின்னு, திருடன் ஒரே ஒரு திருடன் தானே நம்ம ரோட்டில் போகிறோம், அவனை பார்த்து ஏன் பயப்படுறேன்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி நல்லதில்லை. இது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்றது ஆன்டி நேஷனலாக மாறிடக்கூடாதுன்றதுக்கோசம் தான். அதான் ஸோ கவர்மெண்ட் ஸ்டர்ன் ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது தான். அது பயங்கிறது. அவங்க ஃபாலோவர்ஸை பிஜேபி 10 வருஷமாக ஃபாலோவர்ஷிப் 9.1 மில்லியன் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 4 நாளில் 220 மில்லியன் அப்படின்றாங்க. ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஃபேப்ரிகேஷன் 1. அப்படி பார்த்தா சன்னி லைன்ஸ், ராகுல் காந்தி, ஐஎன்எஸ், அவர் என்ன சொல்ல போது பிஜேபியை தாண்டிடுச்சு, இது இன்றைக்கி அவங்களோடையும் தாண்டிடுச்சு. அப்போ இதுதான் நம்பர் 1ன்னு எடுத்துக்க முடியுமா? அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆர் ஆல் இன்ஸ்டாகிராமில் திஸ் ஆர் ஆல் திங்ஸ் பாசிபிள். ஸோ அது முன்னாடி இன்ஸ்டாகிராமில் விஜயே அதெல்லாம் யூஸ் பண்ணது எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் மீடியா ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை டிஎம்கே. திணிச்சு டிஎம்கே தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு திணிச்சதுனால ஆல்டர்னேட்டிவ் தேடுற வேண்டிய அவசியம் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அதனால் இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டாங்க. இவங்க வேறு வழியெல்லாம் போயிட்டாங்க. இந்த மீடியாவில் ஸ்பேஸே இல்லைன்றதுனால. அதனால் அங்கே போய்ட்டு அங்கேயும் ஃபேப்ரிகேஷன் தான் பண்ண. அவங்களோட எம்எல்ஏலாம் கூட்டிங்கன்னா எல்லாமே ஏழை, காலில் செருப்பு இல்லைன்றான், 5 கோடிக்கு அசெட் வச்சுருக்கான், செருப்பு இல்லை, அந்த ட்ராமா இதெல்லாம் செட் பண்ணி தான் அவங்க வந்தாங்க. கனிமொழி கூட சொன்னாங்க அவங்க நேரட்டிவ்லாம் பொய்யா பண்ணிட்டாங்கன்னா. அது இன்ஸ்டாகிராம் முதல் தரம் பண்ணும்போது அது எடுபட்டுடுது. இனிமேல் அதே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபால்ஸ் அந்த ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியும், ஹவு தே டூ இட், அதெல்லாம் இப்போ வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இன்ஸ்டாகிராம் அதே அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வந்தால் தான் உண்டு. இப்போ மோடிலாம் நாங்கள்லாம் முதல்ல இருக்கும்போதுலாம் சொல்லுவார், இந்த மீடியா பக்கமே போகாதுங்க, டைரக்ட் அப்ரோச் டு த பீப்புள். இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க மீடியான்றதையே. அதனால தான் அவங்க மீடியா ஒரு தனி டிவிலாம் கூட அதை வச்சுக்கிறதே இல்லை விஜய். பட் விஜய்லாம் மீடியா வச்சு தானே சார் உள்ளே வந்தார். மீடியா வச்சு தான் உள்ளே வந்தார். ஆனால் இப்போ நீங்கள் ஹரியானா பிஜேபி இதில் கல்கட்டா மிச்ச இடத்துலலாம் எந்த மீடியாவுமே இல்லாமல் டோர் டு டோர் இறங்கி வேலை செஞ்சே பண்ணார் இவர். நீங்கள்லாம் இந்த மீடியாவை, பவர்ஃபுல் மீடியாவை பணம் கொடுத்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே, எல்லாரும் ஒதுக்கின ரேடியோவை வச்சுட்டு அவர் 120 மாதம் இது வரைக்கும் மனதின் குரல்னு கொடுக்குறாரு. ரேடியோ, த்ரூ ரேடியோ, யாருமே அதை சீப்பாக யாருமே கேட்க முடியாத அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ நேரடியாக போய் பண்ணுங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் மக்களை நேரடியாக சந்தித்து பண்ணுங்கள். இது எந்த விதமான மாற்றமும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். பிகாஸ் இதெல்லாம் ரூமர் பேஸில் சடனாக மாறும். இதை மாதிரி இருக்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஸோ விஜய்லாம் வந்தது முதல் தரமாக இருந்ததுனால இன்ஸ்டாகிராமே எல்லாருமே நம்பிட்டாங்க. இனிமேல் அது இன்ஸ்டாகிராமில் வரதும் எப்படின்றத ஃபுல்ஸ் ப்ரூஃபாக இருக்கான்றதை பார்ப்பாங்க மக்கள். அதுக்கு மேஜர் காரணம் திமுகவும் இப்போ ஃபீல் பண்ணிருக்கோம். இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஓவராக ப்ரெஷர் கொடுத்ததில் அந்த மீடியாவே தேவையில்லாமல் இன்னொரு வழியாக வர முடியும்னு இருக்குது. இப்போ இதில் ஓவர் ஃபேப்ரிகேஷன், ஓவர் ப்ரெஷர் அப்படின்னா இதை தவிர இன்னொரு மெத்தடும் இருக்கும். எதுவுமே இல்லாமையே கூட அடுத்தது பிஜேபி வந்தாலும் ஒரு கல்கட்டாலே வந்ததே வச்சுக்கோங்க. கல்கட்டாவில் எந்த ப்ரெஷரும் இல்லை. டோர் டு டோர் டே
பார்த்து தான் வந்தாங்க. மக்கள் ஓட்டு போடவே அலோவ் பண்ணுறேன்றதுனால தான் அங்கே வந்தது. அங்கே எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி பண்ணாங்க. ஸோ மக்கள் இருந்தாங்க. ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. மக்கள் வந்து ஏன் இந்த விதவிதமான மீடியாவை பார்த்து மயங்குறாங்களோ அவங்களெல்லாம் எஜுகேட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலையே நிறைய இடத்துல சொல்லுவார். பீப்புளை வி எஜுகேட், பணம் வாங்கக்கூடாது அப்படின்லாம். அது வந்து பிளஸிங் எஜுகேட்டில் இவங்க பணம் வாங்கினதுக்கு அப்புறமும் பண்ணலான்ற ஒரு பெரிய மெத்தடை இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் டிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இந்த பாகர்னு ஒன்று, இந்த பாகம்னு அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு பூத்துக்கு 1400 ஓட்டுன்னா 100 பேருக்கு ஒரு பாகம் தலைவர்கள்னு போடுவாங்க. ஒரு 14 பேர் ஒரு பூத்துக்கு. ஸ்ரீரங்கத்தில் 14 பேரும் அவங்கெல்லாம் ஆல்ரெடி டிவிகேக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் போட போகிறான்னு தீர்மானிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க பணம் கொடுப்பாங்க அந்த பாகத்துலாம். அந்த பணம் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அங்கே 4 ஓட்டு தான் விழுந்திருக்கு. இந்த 10 பேர் இந்த தலைவர்களே போடல ஓட்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, கொள்ளையடிக்கிறவன்ட்ட கொள்ளை அடித்தா தப்பு இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க மக்கள்லாம். ஸோ அவங்க ஏற்கனவே மக்கள் கொள்ளை அடிக்கலாம். அவங்கக்கிட்ட வாங்கின முதல்லலாம் பயந்துட்டு இருந்தாங்க, பணம் வாங்கினா ஓட்டு போடணுன்று. ஸோ அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் அதெல்லாமும் ஓரளவுக்கு எடுபடாது. இவங்களும் அரசியல்வாதிகளும் பணம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாமே இனிமேல் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அண்ணாமலை சொன்னார், இந்த பணம் கொடுத்து வாங்குற மெத்தடை மக்களுக்கு எஜுகேட் பண்ணணுன்ட்டு. இது பிளஸ்இன் டிஸ்கேஸில் இது எஜுகேட் ஆகிடுச்சு. லூக் அண்ட் கார்னர் பணம் அப்படியே கொடுத்தா கூட உங்கள் பணம் அது, எங்கள் பணம் அது அப்படின்னு வாங்கிட்டுறாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு எஜுகேட். ஸோ பணம் செலவழிக்காமையே ஆட்கள் வரணும் அப்படின்றது தான் அண்ணாமலை. அப்போ தான் நிறையா ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஆகும், நல்ல பெரிய பெரிய ஆளுங்கள் வரணும். அவங்க பணம் செலவிச்சு தான் ஒரு அரசியல்வாதி வரணுன்ற நிலைமை இருந்ததுன்னா இதே மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து பிளஸ்இன் டிஸ்கேஸ் எடுத்து இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஓவராக ஒரே இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இதை மாதிரி மெத்தட்னு ஒரு சிஸ்டம் பண்ணாங்கன்னா அதோட அல்டிமேட் இதுவே அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும் நெக்ஸ்ட் டைமில். ஸோ மக்களுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுலேருந்தும் வர முடியாது. இப்போ மோடி ரீசெண்டாக இப்போ யூரோப் டூர் போனார் 5 நாள். அவர் போன 5 கண்ட்ரிகள் பாருங்க. யூஏ முதல்ல போயிருக்கார், அப்புறம் துபாய். போனதில் எல்லாமே சொன்னாங்க டூர் போகிறாங்க. இன்றைக்கி மற்றவங்கள எக்ஸ்பெண்டிச்சர்லாம் டூர் போகிற எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைன்னு சொல்லிட்டு இவர் போகிறார், டூர் போகிறார், ஜாலியாக இருக்கான்றவர். ஆக்சுவலி அவர் போனது வந்து யூஏ முதல்ல யூஏஇ துபாய் எல்லாம் போயிருக்காரு. இட்டாலிக்கு போயிருக்கார். இட்டாலியை வந்து மெடிட்டரேனியன் சீயை வந்து யூரோப்புக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸோ அங்கே மூலமாக போனானாக்கா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அது வழியாக போகிறதுக்கு எக்ஸ்போர்ட் யூரோப்புக்கு போகிறதுக்கு இருக்கும். இதை சைனா வந்து அட்டன் பண்ணி இட்டாலியோட பேசி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, லார்ஜ் கண்ட்ரி, நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவர் போயிருக்கார். இட்டாலிக்கும் அந்த இதுக்கும். ஸோ இட்டாலிக்கும் நமக்கு இப்போ அந்த ஹாலோ அந்த ஸ்ட்ரைட் ஹோம்ஸ் அந்த வழியாக வர்ற பெட்ரோல்லாம் அங்கே பிளாக் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் வந்து அபுதுபாய் வந்து அபுதாபி வழியாக மெடிட்டரேனியன் சீக்கு இட்டாலி வழியாகவும் போகிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கார். ஸோ இந்த காரிடார். ஸோ இந்த 2 விஷயம். அதை தவிர டச்சுக்கும் போயிருக்கார். டச்சில் போய்ட்டு லித்தோகிராஃபி அப்படின்ற ஒரு மிஷின்ஸ் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மிஷின் வந்து சிப்பில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அந்த சிப்பில் பிரிண்ட் பண்ணி அந்த யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃப்யூச்சரில் தே வில் ஒன்லி கண்ட்ரோல் த ஹோல் வேர்ல்டு, சிப் கண்ட்ரோல். ஸோ நமக்கு வந்து நம்ம சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரே நேரத்தில் 5 நாள் போனால் கூட பல விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் அவர் போயிருக்கார். ஸோ இதோட பெனிஃபிட்லாம் வரப்போகிற இதில் தெரியும். ஸோ அதனால் இவங்க சொல்கிறாங்க அவர் சரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் அவர் பண்ணுறாரு அப்படின்னா. இவர் போகிற ஒரு விசிட்லேயும் 10 மடங்கு ரிசல்ட் அதில் வரும். ஸோ அதே மாதிரி இவங்களோட இந்த மாதிரி இந்த காரிடார்லாம் ஓப்பன் பண்ணதுனால சைனாவுக்கும் இதில் வந்து பெரிய ப்ராப்ளம். அதனால் அவங்க இதை இந்தியாவை டீஸ்டேபிளைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் தூண்டி விடுவாங்க. ஏற்கனவே இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சைனா ஜென்பின்னும் ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அது என்னன்றது கண்டென்ட் இது வரைக்கும் தெரியாது. ஸோ இந்தியா எங்கெல்லாம் முன்னேறணுமோ அதை முட்டுக்கட்டை போடுறதுக்கு ராகுல் காந்திக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு ப்ராப்ளம். அதுதான் இன்றைக்கி மோடி வந்து சொன்னார், நம்மளோட முயற்சியெல்லாம் வீணாப்படுமோன்னு பயப்படுறேன்ட்டு. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக போயிடுது. நம்மளோட டெவலப் ஆக இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ அதுதான். ஸோ அதில் மக்கள் வந்து ஏமாறக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸை வந்து மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்து இம்மீடியட் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. பெற்றோர் பேரண்ட்ஸும் பசங்களாம் எங்கே போகிறாங்கன்றதை வாட்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராட்டம்லாம் போனாலும் வாட்ச் பண்ணி அவங்கள அட்வைஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா ரூமர் கிளப்பிட்டு இம்பல்சிவ் இந்த இதில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்துக்கணும். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் மிக்க நன்றி சார்.